டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் நிறையா வருது. அந்த மாதிரி உண்மையாலுமே டிஜிட்டல் அரெஸ்ட் இருக்குங்களா? சைபர் போலீஸ் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துற நபர்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. இதுக்கு என்ன சார் தீர்வு? முதல்ல இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதே வந்து அந்த கான்செப்டே கிடையாது சட்டத்தில். அப்படி ஒரு இதே கிடையாது. அதாவது பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்கள்கிட்ட ஃபோனில் நான் வந்து சைபர் போலீஸ் பேசுகிறேன், நான் வந்து ஒரு டிஐஜி பேசுகிறேன், ஐஜி பேசுகிறேன், நான் அவன் பேசுகிறேன் இவன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறேன் இப்படிலாம் சொல்லலாம் பெரிய அதிகாரிகள். ரெண்டாவது அவங்க பேசுகிறதுலாம் பார்த்திங்கன்னா நுனிநாக்கு ஆங்கிலம். அவங்களெல்லாம் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க திருட்டு பசங்கன்னா உடனே ஏதோ ஒரு மொழியில் பேசி ஹிந்தியில் பேசுவான், தமிழில் பேசுவான், ஏதோ தெலுங்கில் அரைகுறை இங்கிலீஷில் பேசுவான். கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிற திருட்டு பசங்களாம் பார்த்தீங்கன்னா நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசுவாங்க. பக்கா இங்கிலீஷ் பேசுவான். அவன் ஐயோ இவர் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் நீங்கள் வந்து நடுங்கி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. பேசி நீங்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கேம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தெரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ பணம் எப்படி வந்தது உங்களுக்கு, இவ்வளோலாம் வைக்கக்கூடாது, நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினீங்களா, எத்தனை வருஷமாக கட்டியிருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அக்கௌண்ட்டு இதில் இவ்வளோ இருக்கக்கூடாது, நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் உங்களுக்கு செக் பண்ணணும், வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றின சம்பவங்கள்லாம் உண்டு. இந்த மாதிரி பல 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 குற்றங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சலில் ஒரு அப்ஜெக்டபிள் பொருள் இருக்குது. லண்டனில் உங்கள் பொண்ணு இருக்காளா, பையன் இருக்கானா, யார் இருக்காங்க, ஆமாம் அவங்ககிட்டருந்து ஒரு பொருள் வந்திருக்கு, அதில் வந்து ஆபத்தான ஒரு பொருள் வந்திருக்கு, ஃப்ளைட் வெடிச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும், அது சட்டவிரோதமான பொருள் வந்திருக்கு, உங்களை இமீடியட்டாக இது பண்ணணும், உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி பல மோசடிகள் போய்கிட்டு இருக்குது. இது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் சொல்லலாம். ஓகே, இதை மாதிரி இருக்கிறது மக்கள் இலக்காகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய குறிக்கோள். சார், டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்கேம் வந்து நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் உதாரணத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சலில் வந்து நீங்கள் தான் வந்து பார்க்கணும், அதில் ஒரு பிரச்சனைக்குரியது இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ காமிக்கிறது. வீடியோ கால்லேயே வருவாங்க. இந்த இடத்துல அவங்களுடைய அரசாங்க பேட்ஜ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நுனிநாக்கு ஆங்கிலத்துலேயோ இல்லை பக்காவான உங்கள் லாங்குவேஜ்லேயோ பேசுவாங்க. பேசும்போது நீங்கள் நிலதடுமாறி, பொதுவாக யாராவது ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்ததுன்னா நம்ம வெக்கப்படுவோம். ஐயோ நம்ம சரியாக பேசலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு திக்கி திணறி அவங்களுடைய புலமையை காட்டுறதுக்கு, ஆங்கில புலமையை காட்டுறதுக்கு இதெல்லாம் பேசுவோம். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்கள்கிட்ட பணம் பிடுங்குவாங்க. எப்படி பணம் பிடுங்குவாங்கன்னா, நீங்கள் வந்து இது தவறானது, இதுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் வரும், ஒரு 50 லட்ச ரூபா ஃபைன் போட்டுருவோம் உங்களுக்கு, ஸோ அதுக்குண்டான ரசீது இது, நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா உடனே கட்டினீங்கன்னா உங்களுக்கு வெய்வர் அது பண்ணுவோம், இல்லை எங்களுக்கு இது மாதிரி வேறு அதிகாரி நீங்கள் இதை பற்றி வெளியில் யார்கிட்டயா சொன்னீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் உங்களை இமீடியட்டாக கைது பண்ணுவோம், வேறு யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது, உங்கள் மனைவியிட்ட கூட சொல்லக்கூடாது, சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தோன்னா இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண வந்துடுவோம், உங்கள் வீட்டு வாசலில் இது வந்துடுவோம். இந்த மாதிரி பல மோசடிகள் இதை மாதிரியும் பண்ணுவாங்க. அது மாதிரி உங்கள் சைபர் குற்றம், எதையாவது ஒரு படத்தை இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது இவங்க நெட்டை வந்து எவனாவது ஹேக் பண்ணியிருப்பான், எங்கேயாவது ஒரு இடத்துல கல்கட்டாலேயோ டெல்லியிலையோ மும்பையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பங்களாதேஷ் மாதிரி ஒரு இடங்களில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஏதாவது ஆபாச வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா உடனே டக்குன்னு அடுத்தது யூ ஆர் லாக்டு பை சைபர் போலீஸ் அப்படின்னு அதிலே வந்து ஒரு சமிஞ்சை வந்துடும். வந்தவுடனே ஐயோ போச்சு நம்ம எதாவது டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவீங்க, உங்கள் ஃபோனெல்லாம் தெரிஞ்சிடும், ஃபோன் வரும், வீடியோ கால் வரும், நீங்கள் இந்த மாதிரி ஆபாச படம் பார்த்துருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி, நீங்கள் அந்த உங்கள் குற்றத்திற்கான உங்களுக்கு ஒரு மாதமும் இந்த மாதிரி ஒரு நுனிநாக்கு ஆங்கிலத்தில் யூ ஹவ் பீன் அரெஸ்டட் பை ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னோடனே நம்ம ஆளுங்க ஐயோ இந்த மாதிரி ஆபாச படம் பார்த்தது வந்து நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்களோ, இல்லை இவர் மனைவிக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார், மனைவிக்கு தெரிஞ்சிருமோ, அதனால் மனைவிக்கு பயந்தோ அப்பா அம்மாவுக்கு சுற்றத்தாருக்கு பயந்து உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, 15 லட்ச ரூபா இருக்கா, உடனடியாக எனக்கு 16 லட்சம் அனுப்பு, ஏன்ட்ட 1 லட்சம் 14 தானே இருக்குது, அப்போ முதல்ல அதை அனுப்பு, 1 லட்சத்தை நாளைக்கு அனுப்பு அப்படின்னு இந்த மாதிரி த்ரெட்டனிங் நடக்கும். இது வந்து இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஒரு சிலது பார்த்திங்கன்னா சிபிஐ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு பணம் வந்திருக்கும், ஏதாவது சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் இருக்கும், இது தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே பணம் நமக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தேன்னா நீங்கள் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமில் ஏதோ பணம் நீங்கள் பரிவர்த்தனை பண்ணியிருக்கீங்க, பாகிஸ்தான் தீவிரவாதி உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு, நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, இதை பண்ணி எதையாவது ஒன்று நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இது எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா, நீங்கள் வந்து இது மாதிரி தீவிரவாதம் சம்மந்தப்பட்டதில் பணம் உள்ள வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து இமீடியட்டாக ஆர்பிஐ
நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறோம், ஆர்பிஐலேருந்து பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, சிபிஐ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிற பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஓகே, அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக புத்திசாலித்தனமாக அமைதியாக இருக்கணும். யாராவது ஒருத்தவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட ஒன்று முடிஞ்சால் அட்வொகேட், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது விவரமானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த விவரமானவங்ககிட்ட விஷயத்தை சொல்லணும். சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது உண்மையா, இந்த நம்பரில் இருந்து கால் வந்ததுன்னு எல்லாத்தையும் பகுதியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கணும். சார், இப்போ வீடியோ காலில் நான் யூனிஃபார்ம் இருக்குது பாரு, எனக்கு ஐடி இருக்குது, இது அப்படின்லாம் காட்டி பேசுகிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி வந்தாலும் அதை நம்பக்கூடாது தானே சார்? 100% நீங்கள் வந்து நான் இந்த போலீஸ் அதிகாரி, இந்த வில்ல, இந்த ஐடி கார்டு அப்படின்னு எல்லாமே பொய்யா தான் இருக்கும். அது அவங்க யாரும் போலீஸ் எல்லாம் வந்து ஃபோன்லேயோ போலீஸோ இராணுவமோ இல்லை சிபிஐயோ இல்லை சைபர் போலீஸோ கஸ்டம்ஸோ யாராக இருந்தாலும் வீடியோ கால்லையோ இதுலேயோ வர்றதுக்கு ஒன்றாங்க இதே கிடையாது. அப்படி யாருமே வரமாட்டாங்க. அப்படி வந்தாலே அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம், இல்லை இந்த ட்ரூ காலர் மாதிரி இந்த காலர் ஐடியை வச்சு செக் பண்ணலாம். செக் பண்ணாலே அதில் வந்து எவ்வளோ ஸ்கேம் வரும்னு தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் முதல் காலாக நீங்கள் உங்களுக்கு வந்தால் தான் பிரச்சனை, உங்களுக்கு அதில் வராது. எப்படி 40 பேரை ஏமாற்றிருப்பான், 40 பேர் அதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 1-2 தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். அவங்களுக்கு 100 பேரை கூப்பிட்டாங்கன்னா 100ல் ஒரு இழிச்சவாயை மாட்டுவான். அந்த இழிச்சவாயை நீங்களாக இருந்துடக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி வந்தாலே ரொம்ப, அதாவது பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பயந்தோம்னா பயந்தான் நம்மளோட முதல் எதிரி. பயந்து பணம் கொடுத்தவங்க தான் பல பேர். ஓகே, ரொம்ப பெரிய புத்திசாலியெல்லாம் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பெரிய போலீஸ் அதிகாரியாக கூட இருக்கலாம். அந்த போலீஸ் அதிகாரியாக உட்காந்துருப்பார், அவர்கிட்ட வந்து கஸ்டம்ஸ்னு சொல்லி பணத்தை வாங்கிடுவோம். ஓகே, ஒரு பெரிய கஸ்டம்ஸ் அதிகாரி இருப்பான், அவங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி சிபிஐலேருந்து வரேன்னு சொல்லி சிபிஐ ஆஃபீஸர்னா அவன் இவனுக்கு பயப்படுவானுங்க. அவன் சிபிஐ ஆஃபீஸர்னா இவன் பயந்துருவான். பெரிய பெரிய அதிகாரிகளே இந்த மாதிரி பண்ணிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நம்மளே அசிங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பல மோசடிகள் நடந்திருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த மாதிரி நேரங்களில் துரிதமாக செயல்படணுன்றது தான் என்னுடைய அறிவுரை. அப்போ கால் வந்த உடனே பப்ளிக் என்ன சார் செய்யணும்? பொதுவாக கால் வந்த உடனே 1930 இல்லைனா நேஷ்னல் சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறனால என்ன உங்களுக்கு குறை வந்துட போகுது? 1930 ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் பேசினார் கஸ்டம்ஸ்லேருந்து, இவர் இந்த நம்பர்லேருந்து பண்ணாங்க அப்படின்னு அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன், என்ன பண்ணுறேன்? கண்டிப்பாக கிடையாது. பட் உடனே நீங்கள் அது செய்யணும், நேஷ்னல் போர்ட்டலில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சட்ட ஆலோசகரை கேட்டு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இது சரிதானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அது செய்யலாமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த புகார் தளத்தில் புகார் கொடுத்துட்டு சட்ட ஆலோசனை நீங்கள் கேட்குறது தான் புத்திசாலித்தனமே தவிர வேறு நீங்களாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தவறாக தான் ஆகும். ஒருவேளை ஆல்ரெடி அவங்க பணத்தை இழந்திருந்து அதுக்கப்புறம் நம்ம அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ சதவீதம் இருக்குது? 50% தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தே நீங்கள் 50 லட்சம் இருந்தது அப்படின்னா 50 லட்சத்தை எடுத்துகிட்டு அவன் நேபாளோ பங்களாதேஷோ இல்லை வேற எங்கேயோ எடுத்துகிட்டு ஓடிட்டான்னு வச்சுங்க, ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை உடனே விட்ரா பண்ணுறான், உடனே எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா அவங்களை எங்கே போய் தேடுவீங்க? தேட முடியும், ரொம்ப கஷ்டம். ஸோ இதை மாதிரி ஒரு 10 நபர்கிட்ட மோசடி நடக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் உனக்கு 10,000 தரேன் அப்படின்ற மோசடியெல்லாம் நடக்குது. பண்ணிட்டு இந்த மாதிரி குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உடனே விட்ரா பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மாட்டுறது யாரோ 2 அப்பாவி தான் மாட்டுவான். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம உஷாராக இருக்கிறது தான் நல்லது. சரி, அப்படி மீட்கணுன்னாலும் அப்படி மனம் தளராமல் நம்ம மீட்கிறதுக்கு உண்டான பல வழிகளும் உண்டு. கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். உங்கள் மேலே தவறு இல்லை, எந்த இடத்துலையும் ஓடிபியை நான் ஷேர் பண்ணலாம், என் அக்கௌண்ட்டில் பணம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மோசடிகள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பேங்க்குக்கு எதிராகவே கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம வாங்க முடியும். சரி, இது வந்து இன்னொரு பார்வையிலேருந்து பார்க்கும்போது நம்மளோட இன்னும் செக்யூரிட்டி சிஸ்டம் டைட்டாக இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா எளிதில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் நம்ம சரி செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எந்த இடத்துலையுமே எந்த ஒரு சிஸ்டமும் நம்ம சிஸ்டம் எவ்வளோ சரியாக இருந்தாலும் இன்னொரு திருட்டு மூளை அந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்கு உண்டான ஐடியா பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நம்ம பாதுகாப்பாகவும் நம்ம சிஸ்டத்தை நம்ம அறிவை சரியாக பயன்படுத்தி நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணுன்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே தவிர எல்லா இடத்துலையும் சிஸ்டம் சரியாக இருக்கும், நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்து நான் ஏமாந்தாலும் என் பணம் என்கிட்ட திருப்பி வரணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும்,
அதுக்குண்டான அவேர்னஸ் தான் இது. அதனால் நீங்கள் தான் கண்டிப்பாக இதில் பாதுகாப்பாக இருக்கணும், தவிர சிஸ்டத்தை நம்பியே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு போலியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பல தருணத்தில் உலகத்தில் ஏமாற்றும் நபர்களும் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்காக அந்த மாதிரி வர்ற கால்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, நம்ம அது மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனையோ இல்லை ஒரு லீகல் ஒப்பீனியனையோ ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணுன்னா தாராளமாக எங்கள்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அதை பதிவு செய்கிறோம். நன்றி.